ஒரு குரங்கு குட்டி என்ன பண்ணித்தான், அப்படியே விளையாட்டாக பார்த்துட்டு இருந்தபோது ஒரு ஒரு பாம்பு குட்டி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போச்சான். விஷப்பாம்பு. இது சும்மா தானே இருக்கணும். அதை எடுத்து கையில் பிடிச்சிடும். கையில் பிடிச்சுட்டா அது வாயை திறந்து பல்லெல்லாம் காட்டுறது. அந்த அந்த பாம்பு இதை கடிக்க போகிறது. இது இப்படியே தள்ளி 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 பிடிச்சுட்டு இருக்கு. அப்போ அந்த குரங்கு குட்டி கத்துறதை பார்த்துட்டு அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லா குரங்குகளும் வந்து அதை பார்த்துட்டு, ஐயோ இது விஷப்பாம்பு, இது போட்டுதுன்னா தொலைஞ்சோம், இது கிட்டேயே நம்ம போகக்கூடாது, இது கையிலேருந்து எப்படி வாங்கிறது, அதுவும் விடவும் மாட்டேங்கிறது, எரிக்க பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ன போது எல்லாம் அது கிட்ட இருந்து சுற்றி ஓடியே போயிடுச்சுங்க. ஒத்துருமே இல்லை. இந்த குரங்குக்கு ஒரு நாள் பூராச்சு சாப்பிடலை, தண்ணி குடிக்கல, அப்படியே சோர்ந்து போய் கண்ணெல்லாம் சுழட்டிக்கிட்டு வருது. ஆனால் தூங்கிட்டோன்னாக்கா இது போட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் இப்படியே பிடிச்சிட்ருக்கு. அப்போ ஒரு ஞானி வந்தாராம். வந்தபோது இந்த குரங்கு இப்படி கண்ணை திறந்து பார்த்துட்டு, அப்பா யாரோ ஒரு நம்ம மக்கள்லாம் நம்மளை காப்பாற்றலை, இவரை கேட்கலான்னு வீல் 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 கத்திச்சான். கத்தின உடனே அவர் பார்த்தாராம். என்ன உனக்கு, இந்த பாம்பு என்னை கொத்திடும் பயமாக இருக்குது அப்படின்னு. சி கீழே போடாத அப்படின்னாராம். கீழே போட்டால் என்னை கடிச்சிடுமேன்னு. அது செத்து போய் ஒரு நாள் ஆச்சு, நீ பிடிச்ச பிடியில் அது எப்போவோ உயிரை விட்டாச்சு, போடு அப்படின்ன உடனே, இது எனக்கு யாருமே முன்னால் சொல்லலையே, நானே என்னுடைய மனக்கவலையை எருக்கி பிடிச்சதில் அதுக்கு உயிர் இல்லாமல் போச்சு, அதை நம்ம விட மாட்டோம், அந்த மனக்கவலையை திருப்பி சுமந்துக்கிட்டே இருப்போம். இதுதான் வாழ்க்கை.